ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் விலாக். இன்றைக்கி ரொம்ப சுவையான முறையில் வித்தியாசமான டேஸ்ட்டில் ரசம் எப்படி வைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். ரசம் பிடிக்காதீங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சாப்பிடும்போது இதோட சுவை அதிக அளவில் இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப அருமையான டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வித்தியாசமான சுவை தரக்கூடிய ரசத்துக்கு என்னென்ன பொருள்கள் போட்டு எந்த டேஸ்ட்டில் செஞ்சுருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுட்டு நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த சுவையில் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா ரசம் பிடிக்காதவங்க கூட ரொம்பவே விருப்பப்பட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சுவையான முறையில் இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலைன்னு பார்க்கலாம். இப்போ ரசத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலேயே புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்து ஊற வச்சுக்கலாம். நீங்கள் எந்தளவுக்கு ரசம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி எடுத்து சேர்த்திக்கிங்க. நம்ம இப்போ புளி அதிகமாக சேர்த்த போகிறோம், தக்காளி கம்மியாக சேர்த்த போகிறோம். இது ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ அது புளி ஊறட்டும். இப்போ ஒரு இடி உரலில் 1 டீஸ்பூனு சீரகம், 1/2 டீஸ்பூனு மிளகு சேர்த்தி நுணுக்கி வச்சுக்க வேணும். ஃபஸ்ட்டு இது 2 மட்டும் தனியாக தட்டி வச்சுக்க வேணும். ரொம்ப நைஸாக தட்டி வைக்காமல் பருபருன்னு நல்லா தட்டி ரெடி பண்ணி வச்சுக்க வேணும். இப்போ பாருங்கள், நல்லா தட்டி வச்சு சீரகம் மிளகும் இந்த மாதிரி பருபருன்னு தட்டிட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இனிமேல் அடுத்த பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தட்டி வைக்கிற பொருள் தான் இந்த ரசத்துக்கே ரொம்ப டிஃப்ரெண்டான டேஸ்ட்டையும் ரொம்ப அதிக சுவையும் தரக்கூடியது. அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தண்டோடு சேர்த்திக்கணும். அப்போ தான் ரொம்பவே மணத்தை கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இப்படி நீங்கள் ரசத்துக்கு தட்டி சேர்க்கும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். ரசம் வைக்க டேஸ்ட்டு கொடுக்காதவங்க கூட செஞ்சால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக வரும் ரசம். இப்போ இந்த மாதிரி 3 பொருளையும் போட்டு நல்லா தட்டியாச்சு. இப்போ அதோட ஒரு 10 பல் தொலி எடுக்காமல் பூண்டு தண்ணியில் அலசிட்டு இதோட சேர்த்துக்கலாம். தொலி எடுக்காமல் தான் சேர்த்தணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போது ஒரு 6 பல் சின்ன வெங்காயம் இதோட சேர்த்திக்க வேணும். இது சின்ன வெங்காயம் நிறைய பேர் சேர்த்த மாட்டாங்க. ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து நீங்கள் ரசம் செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்ட்டில் ரொம்பவே அருமையாக இருக்கும், வித்தியாசமான சுவையும் தரும். இப்போ பூண்டும் சின்ன வெங்காயம் நல்லா தட்டி வச்சுக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி இதோடையே பூண்டோடையே சேர்த்து இதையும் ஒன்றா தட்டி வச்சுக்க வேணும். இப்போ இந்த மாதிரி தட்டி ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி தட்டி சேர்த்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரசத்தை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது அட்டகாசமான சுவை தரும். இப்போ தட்டி வச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற புளி கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த தட்டி வச்சுருக்கிற பொருளெல்லாம் எந்த அளவுக்கு புளி சேர்த்துருக்குறீங்களோ ரசம் உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடுதலவோ குறைவாகவோ எடுத்துக்க வேணும். இப்போ கரைச்சி வச்ச புளி கையால் இந்த மாதிரி நீங்கள் வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திட்டு அந்த புளியில் கரைச்சி இதே மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்க வேணும். ரசம் பல டேஸ்ட்டில் செய்யலாம். நீங்கள் இந்த டேஸ்ட்டில் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு. இப்போ புளி கரைச்சி வச்சாச்சு. இப்போ புளி கரைச்சி வச்ச பாத்திரத்துலேயே புளியோடையே 2 தக்காளி மட்டும் இதுக்கு நான் எடுத்துருக்கிறேன். நல்ல பழுத்த தக்காளியை எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு 2ஆக கட் பண்ணி அதை தண்டு பகுதி கட் பண்ணி எப்பயும் சேர்த்துக்கணும். தக்காளியில் தண்டு பகுதியை நீக்கிட்டு இப்போ 2 கட் பண்ணி சேர்த்திக்கலாம். அந்த புளி கரைச்சி வச்சுருக்கிறதுலையே தக்காளி அரிஞ்சு சேர்த்திக்க வேணும். தண்டு பகுதியை கட்டாயம் நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்திக்கிங்க. இதுக்கு 2 தக்காளியே போதுமானது. புளி கொஞ்சம் அதிகமாகவும் தக்காளி கொஞ்சம் குறைவாகவும் சேர்த்தி பாருங்கள். இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ தக்காளி நல்லா கரைப்படுறதுக்காக உப்பு தூளுப்பு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிங்க. தூளுப்பு சேர்த்து நீங்கள் பிசையும் போது கண்டிப்பாக சீக்கிரமாகவே பிசைஞ்சிடலாம்.
இந்த டிப்ஸை கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். இப்போ நல்லா பாருங்கள், தக்காளி வந்து நல்லா புளி தண்ணியில் கரைச்சாச்சு. இப்போ அதோட நாம் தட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி தலையெல்லாம் அரைச்சதை தட்டி வச்சதை இதோட சேர்த்திட்டு, சீரக மிளகும் தட்டி வச்சுருக்கிறோம்ல அதையும் இதோடையே ஒன்றா சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்க வேணும். சேர்த்திட்டு நீங்கள் இதெல்லாம் எண்ணெயில் வந்து சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி இப்படி புளி தண்ணியிலேயே பச்சையாகவே நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். இந்த டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கிங்க. புளி தண்ணிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கங்க. சேர்த்திட்டு நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்குங்க. கலந்து விட்டு நல்லா கொஞ்சம் புளிப்பு தன்மை பார்த்துக்குங்க. பார்த்துட்டு மீண்டும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். சேர்த்திட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வாங்க அதுக்கு தாளிப்பு கொடுக்கலாம். அதுக்காக அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் எண்ணெயில் தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். ரொம்பவே சுவையாக இருக்கும் தேங்காய் எண்ணெயில் இன்றைக்கி தாளிக்கும் போது. தேங்காய் 1 டீஸ்பூன் சேர்த்திட்டு கடுகு 1/2 டீஸ்பூனும், வெந்தயம் வந்து ஒரு சிட்டிக்கு மட்டும் சேர்த்திக்கிங்க. ஒரு 2-3 வெந்தயம். அது ரொம்ப கூடுதலான சுவை கொடுக்கும் இந்த ரசத்துக்கு. சேர்த்திட்டு நல்லா பொரிய விட்டுட்டு 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்திட்டு 1 கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்திட்டு நல்லா வதக்கிட்டு நாம் இப்போ புளி வந்து கரைச்சி வச்சுருக்கிறோம்ல எல்லாம் கலந்து அதை வந்து இதோட சேர்த்திக்கலாம். நீங்கள் அந்த பொருளெல்லாம் எண்ணெயில் வதக்க தேவையில்லை. இந்த மாதிரி பச்சையை சேர்த்தும் போது ரொம்பவே கூடுதலான சுவை தரும். உப்பு சரி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு 1 கைப்பிடி பொடியாக கட் பண்ணி மல்லித்தலையை சேர்த்திட்டு கடைசியாக இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மட்டும் சர்க்கரை சேர்த்திக்கிங்க. உங்களுக்கு சர்க்கரை சேர்த்த பிடிக்கலைன்னா சர்க்கரை வந்து போடாமல் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு கொதி விடக்கூடாது. கட்டாயம் லைட்டாக பொங்கி அப்படியே நுர வரும்போது நீங்கள் கட்டாயம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ லைட்டாக நுர வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு சுட சுட சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி ரசத்துக்கு வந்து சேர்க்குற பொருள் வந்து ரொம்ப கூடுதலாகவும் இருந்ததுனாலும் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். குறைவாக இருந்தாலும் டேஸ்ட்டு கொடுக்காது. கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு ரசம் வந்து வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான அளவாக எடுத்துக்குங்க. அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் கரெக்டான முறையாகவும் இருக்கும். கட்டாயம் இந்த டிப்ஸை வந்து பயன்படுத்தி பாருங்கள். இதே சுவையில் இதே அளவோடு நீங்கள் கட்டாயம் ஒரு தடவை இந்த டேஸ்ட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வேறொரு ரெசிபியோடு பார்க்கலாம். ஓகே, பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க.